ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்காக நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் எழுந்திருக்காரு. வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பா. ட்ரெண்டிங் நியூஸ் ஓபிஎஸ் அதிலேயே ஓப்பன் பண்ணுங்களேன். அது உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதல்ல பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத அளவுக்கு வேகமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துலேயே நிறைய விஷயங்கள் முடிவாகிட்டு இருக்கு. கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட முடிவாகி விட்டது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஒரே ஒருத்தர் தான், அது ஐயா பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவர் நான் இன்னும் 1-2 நாளில் சொல்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ மார்ச் 1 மோடி இங்கே அவர் அந்த கூட்டத்தில் இருக்கும்பொழுது ஓரளவுக்கு கிளியர் கட் ஆகிடும். இப்போ இதுக்கு நமக்கு கிடைக்கிற செய்தி என்னென்னா, ஓபிஎஸ் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு துணை முதல்வராக இருந்தவர், ஒரு அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியோட ஒரு பெரிய ஆளுமையாக பேசப்பட்டவர், ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்ன்ற மாதிரி அவருக்கு பல பிம்பங்கள் இருந்தாலும் இன்றைக்கி திமுகவில் போய் ஐக்கியமாயிருக்கார். இது வரலாறுல இது வரலாம் நடந்தது கிடையாது. ஏன்னா அதிமுகவோட கடந்த கால அரசியல் வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோன்னா, முதன்மை சக்தியாகவோ இல்லை முதல்வர் வேட்பாளராகவோ இல்லை முதல்வராக இருந்தவங்க யாருமே அதாவது திராவிட கட்சிகள்னு சொல்கிறத விட இந்தியாவில் எங்கேயுமே 3 முறை சிஎம்மாக இருந்தவங்க, எதிர்கட்சியில் யாரை திட்டிக்கிட்டு இருந்தோமோ அங்கேயே போய் சேர்ந்ததே ஒரு புது நிகழ்வு. அது நடக்காத ஒரு விஷயம். பாரதிய ஜனதா கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் முதல்வராக இருந்தவங்க போய் மாறி சேர்ந்துருக்குறாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க பாஜகவில் போய் சேர்ந்துருக்குறாங்க. அது பட் தமிழ்நாடு தென்னிந்தியான்னு குறிப்பாக சொல்லும்போது இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அது ஒரு வகையில் ஸ்டாலின் சாருக்கு அவர்களுக்கு அது ஒரு ஸ்டேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு வெற்றி. பட் அது ஓபிஎஸ் ஒரு சில நல்லதையும் கொண்டு வராரு, ஒரு சில கெட்டதையும் கொண்டு வராரு. நம்ம அதை டெக்னிக்கலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லது அப்படின்னும் பொழுது ஸ்டாலின் அவர்களோட அந்த தலைமை பண்பு எல்லாரையும் அரவணைக்க முடியும். காங்கிரஸ் கட்சிக்கு இதனால ஒரு செய்தி சொல்கிறாரு. ஒருவேளை காங்கிரஸ் நாளைக்கு தாவேக்கா அப்படின்னு வைவு பண்ணி டான்ஸ் ஆடின்னு போயிட்டாங்கன்னா கூட எங்களுக்கு ஓபிஎஸ் இருக்காரு, எங்களுக்கு மக்கள் நீதி மையம் இருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கட்டமைச்சிருக்காரு பாருங்கள். அந்த கூட்டணி வைப்பு அது உடையாமல் ஸ்டாலின் அவர்களால் காக்க முடியும். அது ஒரு பெரிய இது. பட் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, திமுகக்குள்ளே ஒரு பெரிய அதிமுக இப்போ இன்றைக்கி உருவாயிருக்கு. இப்போ ஒரிஜினல் அதிமுகலாம் இப்படிக்கா வாங்க அப்படின்னா, ஒரிஜினல் திமுகலாம் இப்படிக்கா போங்கன்னா எண்ணிக்கை பார்க்கும்போது அதிமுகலேருந்து நிறைய பேர் சேர்ந்த மாதிரி இருக்காங்க. இப்போ கட்சிக்கு இத்தனை நாள் உழைத்த சீனியர் திமுக ஒரு மாதிரி மன உளைச்சல் இருக்கிறதா பேசிக்கிறாங்களே? இல்லை, அது கண்டிப்பாக பேசிக்கிறாங்க. இல்லை, ஏன்னா நம்ம வெளிப்படையாகவே எல்லா கட்சிக்காரர்கிட்ட நம்ம பழகக்கூடியவங்க, நமக்கு அந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் பார்க்கும்பொழுது நீங்கள் சொல்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். நிறைய இப்போ அதை கேட்குறீங்க அப்படின்னா, ஏன்னா 30 வருஷமாக நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு கம்பத்தில் கம்பம் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். அவர் ஒரு 4-5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆனால் அவர்லாம் ஒரு பெரிய அமைச்சரவையிலையோ எதுவுமே வரல. இப்போ அவரோட ஆசையில் ஐயா ஓபிஎஸ் மண்ணள்ளி போட்டார். அதே மாதிரி பூங்கோதை இருந்தாங்க, ஆல்ரெடி பூங்கோதை அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரெல்லாம் இல்லை. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க அப்படின்ற பேரெல்லாம் கிடையாது. இன்னொன்று ஐயா ஆல்ரெடி அருணா போன்றவர்கள்லாம் திமுக பாரம்பரியமான ஒரு கட்சியை சார்ந்தவர்கள். இவ்வளவு நடக்கும்போதும் இப்போ மனோஜ் பாண்டியன் போய் அங்கே சேர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தொகுதியில் திமுகவில் அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கப்படுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். அப்போ அவங்களுக்கு அங்கே மனசு புண்படும். அதேமாதிரி ஒருத்தநாடு பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, திமுகவில் வைத்திலிங்கம் சேர்ந்துருக்கிறார் அதிமுகவில். அவரும் முன்னாள் அதிமுக அமைச்சர். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், சொத்து குவிப்பு வழக்குகள்லாம் அது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, அங்கே இருக்கிற திமுகவில் இருக்கிற ஒரு நகர செயலாளருக்கு இந்த வாட்டி வைத்திலிங்கத்தை நான் தோக்கடிச்சிருவேன், உதயசூரியன் கட்சி தலைவர் இருக்கிறாரு, கட்சி நல்லா இருக்கு, நான் பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிருவேன்னு இருப்பாங்க ஒரு நகர செயலாளரும் அங்கே இருக்கிறவங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, திருப்பி அதிமுகவில் இருந்தாலும் உயிர் எடுக்கிறானுங்க, திமுகவில் இருந்தாலும் உயிர் எடுக்கிறாங்க, இந்த வயசானவங்களோட பெரிய தொல்லை அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. அதாவது இதில் என்ன ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, நிறைய ஹெவி வெயிட்ஸ் ஸ்டாலின் அவர்கள் அந்த கப்பலில் ஏற்றுறாரு. அப்போது அந்த கப்பலோட அந்த தன்மை என்பது வெயிட் தாங்குது. பட் அது பயணம் என்பது போகும்போது தேர்தலில் அது எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். இப்போ இதே அதிமுக பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்கு திமுக அளவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அங்கே கூட்டணிக்கு யாரும் போய் சேரலை. இப்போ டிஎம்டிக்கே போய் சேர்ந்துருக்கலாம், வேறு சில கட்சிகளும் போய் சேர்ந்துருக்கலாம். அங்கே அந்தளவுக்கு பேச பொருள். இன்னொன்று அங்கே ஒரு பெரிய பேகேஜ்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி தான். சரி, அங்கே பாரதிய ஜனதா கட்சி தலைவலின்னு பார்த்தா இங்கே காங்கிரஸ் கட்சி தலைவலி கொடுக்குது புதுசாக. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு போலீஸ் பாராமிலிட்டரி ஃபோர்ஸை போடணும், தமிழ்நாட்டுக்கு அப்சர்வர் எவ்வளோ நியமனம் பண்ணணும், ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி மற்ற மாநிலங்களில் வரணும், எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிசர்வ் பேங்க்கு, வங்கிகளோட கோஆர்டினேஷன், கருப்பு பணத்தை எப்படி தடுக்க போகிறது, அமலாக்கத்துறை அதிகாரி இப்போ இங்கே ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இன்னும் இப்போ நாளைக்கு ஆய்வு. ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் மாறிடுச்சு.
அது ஃபீட்பேக்ஸ்லாம் மாறுதோ மாறலையோ, மக்களுங்க ஒரு விஷயம், அதாவது மக்களுக்கு வந்து இந்த தேர்தல் நேரத்தில் காசு கொடுக்கறது, வங்கியில் போடுறது, அது வந்து என்ன கேட்டால் அது வந்துட்டு நாட்டில் நடக்கிற லஞ்ச லாவணியத்தோடு பார்க்கும்போது அது ஒன்றும் பெரிய தவறு மாதிரி தோணலை. நான் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் நண்பர், நம்ம பேசிட்டு தான் இருந்தோம் அது தப்புன்னு. பட் ஜனங்க கிட்ட போனால் காசு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து இவங்க யாருமே நல்லவங்க கிடையாது, யாருமே ஐயா நல்ல கண்ணும் கிடையாது. அதனால் இவர்கள் ஊழல் பண்ணுகிறார்கள், ஊழல்வாதிகளை சேர்த்துக் கொள்கிறார்கள். அதனால் அதில் அவங்க கொண்டாந்து கொடுக்குற காசு உங்கள் காசு தான் அப்படின்னு எல்லா எதிர்கட்சிகளும் சப்ப கட்டு கட்டுறாங்க. விஜய் அவர்களும் சொல்கிறாரு உங்கள் காசு தான் வாங்கிக்கோங்க பெற்றுக்கணும். விஜயகாந்த் அவர்களும் சொன்னார். அது வந்து ஒரு இயல்பாகி போயிட்டுது. அதாவது லஞ்ச லாவணின்றது இன்றைக்கி ஒரு இயல்பு நடைமுறையாக ஆகிப்போச்சு. அது ஒரு கால கொடுமை. எலெக்ஷன் வந்தாலே காசு வரும். வீட்டுக்கு 5 பேர் இருந்தாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு 5000 10,000 வரைக்கும் போகும். இல்லை கரெக்டாக சொன்னீங்க. 5 பேர் இருக்காங்க வீட்டில்னா ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபானா 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. இது திமுக. அப்போ அதிமுக நீ எதுவும் கொடுக்காம போயிடுவியா? நீ எதுவும் கொடுக்கணும்ல. அவங்க ஆளுங்கட்சி 1000 ரூபாய் 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. இல்லை இவங்க 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க 500 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 5 15,000. அதுக்கப்புறம் யாருன்னா மற்ற கட்சிக்காரங்க வந்தால் கூட அப்புறம் சரி எதனா செய்யுங்க, கோயிலுக்கு செய்யுங்க, கூழ் ஊற்றணும், விழா எடுக்கணும், திருவிழா நடத்தணும், ஏதோ ஒன்று பண்ணி ஜனங்களுக்கு வந்து ஹாப்பியாக வச்சுருப்பாங்க. ஹாப்பியாக வச்சுன்னா இன்னொன்று எனக்கு இதில் வருத்தம் என்னென்னா, அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை சுருக்கணும்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் சொல்கிறாங்க. 15 நாள் 20 நாள் போதும் பிரச்சாரத்துக்கு. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. விசிகா கட்சி ஒரு சில எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரே கட்ட தேர்தலை நடத்துங்க, தனித்தனியாக வேண்டாம், சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் அந்த கோரிக்கைகள் நியாயம். ஏன்னா ஆல்ரெடி எம்எல்ஏங்க வந்து மக்களை பார்க்கறதில்ல, அரசியல்வாதிங்க ஜெயிச்சுட்டு போகிறதோடு சரி, அதுக்கப்புறம் கண்டுக்கிறதில்லன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்களோட பழக விடணும். இந்த நேரத்தில் தான் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை ஒண்டி இருக்குது, ஆனால் மக்கள் கூட பழகக்கூடாது, 15 நாள் போதும் பிரச்சாரன்ற அந்த வாதம் வந்து மக்களுக்கு எதிரானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா பணம் கொடுக்குறாங்க கொடுக்கல மக்களுக்கே ஒரு வெறுப்புணர்ச்சி வரும்ல. கண்டிப்பாக ஆமாங்க. தேர்தல் புஷ்குன்னு வந்து புஷ்குன்னு போயிடுச்சுன்னா மே மாதம் சம்மர் டேஸில் 15 days தான் நான் பாலிடிக்ஸ் பண்ணுவேன். 15 days கோச்சிங் கிளாஸ் மாதிரி. ஆல்ரெடி இப்போ விஜய் அவர்கள்லாம் வந்து வெளியிலேயே வருது கிடையாது. இப்போ இந்த 15 நாள் 20 நாள் நீங்கள் வச்சிங்கன்னா இதில் என்ன நீங்கள் புரிஞ்சு முடியும். சரி இப்போ ஓபிஎஸ் வந்து கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு திமுகவில். 15 நாளில் எப்படி ஐயா நான் வந்து திமுகவில் போயிட்டேன் அப்படின்றது தேனியில் இருக்கிற வயசானவங்க கிட்ட ஊரில் இருக்கிறவங்க எடுத்து சொல்கிறதுக்கே மாதக்கணக்கில் நீங்கள் எப்படி போய் சொல்லுவீங்க? போயிட்டு எனக்கு ஓட்டு போட்டோன்னா இப்போ ரெட்டலையில் போட்டு அப்படின்னாங்கன்னா மொத்தமா போச்சா? அதனால 15 நாள்ன்றது குறைவு. ஆல்ரெடி 40 நாள் 45 நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை இப்போ சமீபம் 30 நாளாக குறைச்சிட்டாங்க. அதனால அதை திருப்பியும் 40 நாள் இருக்கணும். செலவு பண்ணட்டும், எல்லா கட்சிக்காரங்களும் வரட்டும், தெருவாக போட்டோம், மக்கள் எல்லாத்தையும் பார்க்கட்டும், வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கட்டும், மார்னிங் வாக்கிங் போட்டோம். குழந்தைங்க எங்கன்னா இப்போ ஜெயக்குமார் அவர்கள்லாம் பார்த்துருப்பீங்க, வளர்மதி அவர்கள்லாம் குழந்தைங்கள்லாம் யாருனா இருந்தாலும் குழந்தைங்களை குளிப்பாட்டி சோப் போட்டு விட்ருவாங்க. ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா டீ கடையில் டீ ஆற்றிட்டு இருப்பாரு. ஒரு சிலர் பரோட்டாலாம் போட்டுட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராஜகண்டப்படம். இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்சாச்சு, டீ கடையில் போய் டீ குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தோசை சுட்டு கொடுப்பாங்க, மீன் விற்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ தான் மக்கள் கூட பழகினா தான் மக்கள் பிரச்சனைகள். இப்போ அந்த மீன் மார்க்கெட் போகும்போது தான் என்ன விலை விற்கிது, ஐஸ் மீன் எது, நல்ல மீன் எது, அவங்களுக்கு அந்த பணம் வருதா வரலையா, அவங்களுக்கு எவ்வளோ நிவாரணம் கொடுக்கும், அதை ஒரு 4 பேர் சொல்லுவாங்க இல்லையா. அங்கே இருக்கிற ஒரு ஜான் டேவிடு ஒரு மீனவராக இருப்பார், அவர் சொல்லுவார் இல்லைங்க லாபம் வரல பழைய மாதிரின்னு. அங்கே ஒரு பிரகாஷ் இருப்பார், என்னங்க நீங்கள் பாட்டுன்னு கடலில் வந்து முன்ன மாதிரிலாம் மீனே கிடைக்கிறது இல்லைன்னு அந்த ஒரு புலம்பலம் இருக்குது மீனவர்கள்கிட்ட. இப்போ அந்தந்த துறை சார்ந்தவங்ககிட்ட முடிவெட்டுற கடைக்கு போவீங்க. அப்போ வந்து எப்படிப்பா எனக்கு ஓட்டு போட்டுருவேன், எங்கே ஓட்டு போடுறது, கரண்ட் பில்லை ஏற்றி விட்டீங்க, ஒரு ஏசி போட்டாமே 10,000 ரூபா வருது கரண்ட் பில்லு, இதில் கஸ்டமர் வந்து 2வது ஏசி போடுன்றாரு, வாடகை வேற ஏற்றி விட்டாரு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் போது நம்ம ரொம்ப தான் அதிகமாக ஏற்றிட்டோமோ அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வரும். அதே நேரத்தில் தவறுகளை திருத்திக் கொள்றதுக்கும் சரி செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பு அரசியல்வாதிகளுக்கு. இப்போ ஓபிஎஸ் ஃபேக்டர் என்ன தான் சொல்ல வராங்க திமுக மெசேஜ்? ஆக்சுவலாக அது வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜா, தேவையான லக்கேஜா, இல்லை தேவையில்லாத லக்கேஜா? இல்லைங்க, அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். என்ன கேட்டிங்கன்னா அதில் என்னென்னா 2 விஷயம் இருக்குங்க. அதை வந்து இந்த தேதியில் இது வந்து சரி தவறுன்றதை தாண்டி கரெக்டாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க. நம்ம 200ன்னு சொல்லியிருக்கோம், வெல்வம் 200ன்னு. அப்போது நம்ம வந்து அதிகப்படியான வெற்றியை நோக்கி போன வாட்டியை விட இலக்கு வந்து அதிகமாக வைக்கணுன்றதுல அவர் உறுதியாக இருக்கிறதா நான் நம்புகிறேன். இப்போ அதனால் என்ன பண்ணுறது, பொன்னாட்டி ஒருத்த நாடு நம்ம தோற்றோம். இப்போ வைத்திலிங்க ஒரு வேளை நம்மக்கிட்ட வந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம், அவருக்கு சொந்த செல்வாக்குக்கும் கூட உதயசூரியன் போட்டால் அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றாரு. அப்போ என்னென்னா ஒரு பின் பாயிண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வைத்திலிங்கம் போய் சேர்ந்துக்கார், ஒருத்த நாடு ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு பெட்டராக இருக்கணும், ஆலங்குளம் மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்தார், வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓபிஎஸ் வந்தாங்கன்னா தேனி மாவட்டம் ஃபுல்லாகவே வந்து ஆல்ரெடி தேனியில் 4 சட்டமன்ற தொகுதியில் 1 சட்டமன்ற தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சுது, அது போடி ஒண்டி தான். இந்த போடியை எதுக்கு விட்டு வைக்கணும், போடியை நம்ம ஜெயிக்கணும்,
அப்படின்ற அந்த ஒரு கணக்கு. போடியை நீங்கள் ஜெயிக்கும் போது என்ன தேனியில் இவர் இறங்கி வேலை செய்கிறாருன்னா உசிலம்பட்டியையும் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கலாம். ஏன்னா உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி ட்ரெடிஷ்னலாக வந்து அதிமுக அதிக முறை வெற்றி பெற்றிருக்கு. திமுக ஜெயிக்காமல் கிடையாது, ஆண்டிப்பட்டியில் திமுக ஜெயிச்சிருக்கு. பட் அந்த உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டிலையும் நம்ம எதனா பண்ண முடியுமா அப்படின்ற அந்த ட்ரை தான் அது. இப்போ அந்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் இதில் சிக்கல்னு பார்க்கும்போது என்னென்னா அந்த உள்ளூர் திமுக கட்சிக்காரர்களுக்கு அது ஒரு கொஞ்சம் நமக்கு வாய்ப்பு இல்லை, இவங்களே திருப்பி வந்துட்டாங்கன்னுவாங்க. அப்புறம் ஆல்ரெடி அங்கே சட்டமன்ற எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் அது வந்து ஒரு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதிமுகலேருந்து வர்றவங்களுக்கு கீ போஸ்ட் கிடைக்கும், வர்றவங்களுக்கு என்ன போஸ்ட் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அமைச்சர் பதவியும் கிடைக்கும், லக்கி ப்ரைஸு. சரி, அதில் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இது போதுமான அளவுக்கு பேசிட்டோம். எடப்பாடி அவர்களோட மூவ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீட்டு கட்டு கீழே போட்டார்னு சொல்லி உங்களோட விவாதம் பார்த்தோம். யார் சீட்டு கட்ட கீழே போட்டது? அது யூஸ்ஃபுல்லான சீட்டா யூஸ் இல்லாத சீட்டா? தேமுதிகவை விட்டுட்டார். சரி, அவர் வந்து இன்னொரு விஷயம், அவர் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கிறார். இவங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இவர் என்னன்னா கூப்பிட்டு அரவணைச்சிக்கிறாரு, யாராக இருந்தாலும் போதுன்றாரு. ஸோ ஏடிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னை சேலஞ்ச் பண்ணுறவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அது ஒரு சுயநலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அதிமுக தலைவர்கள் கடந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதாவே பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து அவங்களுக்கு நிகராக யாரும் வந்துடக்கூடாதுன்றதுல இருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் வந்துட்டு ஐயா நல்லக்கண்ணு போன்றவரோ அறிஞர் அண்ணா போன்றவர்களுக்கு தான் அந்த பெரிய மனசு பெரிய பாங்கு இருக்கும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும். அந்த ஒரு இடத்துல வந்து அவர் தவற விடுறாரு. அவர் வந்து என்னை வந்து கேள்வி கேட்கக்கூடாது, நான் நினைப்பது நடக்கணும், அதுக்கு உட்பட்டு வரவங்களோ வாங்க. இப்போ இன்றைக்கி வெல்லமண்டி நடராஜன் வந்து ஓபிஎஸோட ஆதரவாளர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் வந்து திருச்சியிலேருந்து போயிட்டு சேர்றாங்க, வந்தவொடனே சேர்த்துக்கிறார். அப்போ என்னென்னா பதவி கேட்காதீங்க, இது வேணும் அது வேணும்னு கேட்காதீங்க, வந்து சேர்ந்துக்கிறீங்களா கட்சியில் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சேர்த்துக்கிறார். இப்போ ஓபிஎஸ் போகிறாருன்னா முக்கியமானவங்களும் ஓபிஎஸ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஓபிஎஸ் கூட மிச்சமாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க, இல்லை முன்னாள் அமைச்சராக இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட திருப்பி வராங்க. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் போகிறதுனால மொத்தமாக அங்கே போகிறதுன்றது நம்ம பொருள் எடுத்துக்க முடியாது. அது மாதிரி குன்னம் ராமச்சந்திரன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து விரைவில் திமுகவில் சேர்றாருன்னா, இல்லை சேரலை அப்படின்னப்போ என்னென்னா வீட்டில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது, குழந்தை வந்து அம்மா படத்தை எடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னும் போது நான் யோசித்தேன், எனக்கு எமோஷனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு, என்னால் முடிவெடுக்க முடியல, அதனால் நான் கொஞ்ச நாளைக்கு அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன்ற மாதிரி அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். பட் இன்றைக்கி சாயந்தரம் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா ஓபிஎஸ் அவரோட காரில் வந்து அம்மையார் ஜெயலலிதா புகைப்படம் எடுக்கப்பட்டு ஸ்டாலின் சாரோட புகைப்படம் வைக்கப்படுகிறது. இது வந்து அவர் அந்த ஊருக்கு போகும்போது ஊர் மக்கள் அதை எப்படி ரசிப்பாங்களா பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி சிஎம் வந்து ஒரு பிராண்டு, இந்த பிராண்டுக்கு இன்னும் பிராண்டு சேர்க்குறேன்னு சொல்லிட்டு மற்ற விஷயத்தை இவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸில் கோட்டை விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் ஓபிஎஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டுல அவர் வந்து தொண்டர்களை அரவணைச்சு போக மாட்டார். தன்னுடைய குடும்பம் இப்போ வந்து தனக்கும் தன்னுடைய மகனுக்கும் ஒரு பொறுப்பு வேணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட தானே உள்ளே வந்திருக்கிறாரு. இல்லை, அதுதாங்க அவர் தேவைக்கு அவர் போயிருக்கார். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் நோக்கமோ இல்லை மக்கள் பிரச்சனையை எதிர்த்தோ இல்லை பிரதமர் மோடி அவர்களை விமர்சித்தோ அவர் எதுவுமே பண்ணலை. இப்போ மோடி அவர்களை விமர்சித்தாலும் பிஜேபி எதிர்ப்பு, இப்போது சிபிஐ சொல்கிறாங்க, சிபிஎம் சொல்கிறாங்க, அந்த நிலைப்பாடில் நான் பாஜகவுக்கு எதிர்ப்பு, பாஜகவால் பாதிக்கப்பட்டவன் இந்த ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைத்து அப்படி சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. மோடி அவர்களை பார்ப்பது பாகியம்னு சொல்லிட்டு கடைசியில் இன்னைக்கு லேகியம் விற்கிற மாதிரி ஆகிட்டார் அவர். அப்படி கிட்டத்தட்ட அது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. மக்களுக்கு தேவையான ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும் ஒன்று. இரண்டாவது அவருக்கு ஒரு சிக்கல் என்னன்னா, அவர் 4 வருடம் வந்து துணை முதல்வராக இருந்தவர். அப்போது ஃபினான்ஸ் துறையை வந்து ஹேண்டில் பண்ணார். அப்போ அதில் வந்து பல டெண்டர்கள் பல ஃபைல்கள்லாம் வரக்கூடிய இது. எல்லா அமைச்சர்களுமே வந்து துணை முதல்வராக இருக்கார், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு கண்டிப்பாக இவர்கிட்ட பேசிப்பாங்க. அவருக்குன்னு ஒரு டீமை ரெடி பண்ணலை. அவருக்குன்னு வந்து ஒரு என்ன சொல்கிறது, பத்திரிகையில் நல்ல செய்திகள் வந்திருக்கணும், மனிதாபிமானமாக இருக்கார், யார் உதவின்னு போய் கேட்டாலும் இவர் பண்ணுறாரு, இவர் வந்து சமுதாயத்துக்குன்னு பண்ணலை, இவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இவர் ஒரு சில விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த சில விஷயங்களை அவர் செய்யலை. இன்னும் சுருக்கமாக ஒரு வழியில் சொன்னால் உழைக்கலை. அந்த உழைப்புத்தன்மை என்பது குறைவாக இருக்குது. ஆனால் அவருக்கு கிடைச்ச பலம் என்னன்னா, அந்த முக்கிய பதவியில் இருந்ததுனால ஐயா ஓபிஎஸ் சொல்லிட்டு விவாதங்கள் அடிக்கடி பேசப்பட்டதுனால அந்த ஊடக வெளிச்சம் இனி அந்த ஊடக வெளிச்சம் குறையும். என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து அவர் திமுகவில் இருக்கிற ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார், அவ்வளோதான். வேட்பாளர் சமீபம் சீட்டு கொடுத்தா வேட்பாளர். திமுக ஆட்சி வந்தால் அவர் 10+1 அமைச்சர்கள் அவரும் ஒருத்தர். ஒருவேளை சபாநாயகராக சபாநாயகருக்கெல்லாம் இவ்வளோ ஊடக வெளிச்சம்லாம் கிடைக்காது. சபாநாயகராக இருந்துட்டு நியூட்ரலாக போகணும். இவருக்கு சபாநாயகர் ஆகிற வாய்ப்பு இருக்கா பேசப்படுகிறது. இவருக்கு வந்து எனக்கு என்னன்னா சபாநாயகர் வாய்ப்பு பேசப்படுகிறது, அதே மாதிரி அவை முன்னவர் கொடுப்பாங்கன்ற மாதிரி தெரியுது. அதில் எனக்கு கருத்து வேறுபாடு. அதாவது
துரைமுருகனுக்கு அடுத்து அந்த கட்சியில் இன்னும் அந்த கட்சிக்காகவே ஊழலோ நல்லதோ கெட்டதோ, எனக்கு நல்லது கெட்டது எதுனாலும் அது அண்ணா அறிவாலயன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னும் போது, புதுசாக 35 வருஷம் வேறு ஒரு கட்சியில் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் வரவங்களுக்கு வந்து 2வது முக்கிய இடம் 3வது முக்கிய இடம்ன்றது அது வந்து மேபி இப்போ பெரியசாமி இருக்கிறார், அவர் தான் திண்டுக்கல்ல உழைச்சிருக்காரு. இவரை விட சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ அடிஷன் ஃபார் திமுகன்னு பார்க்கும்போது ஐபி நிறைய பண்ணியிருக்காரு. அவரும் வயது முதிர்வு எல்லாமே. அப்போ நீங்கள் வேறு கட்சியிலேருந்து வரவங்களுக்கே முக்கியத்துவம் பண்ணும்போது அது ஒரிஜினல் திமுக காரங்களுக்கு ஒரு மனச்சோர்வை 100% அது உருவாக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு விஜயை பற்றி பேசலாம். எப்படி விஜயும் ராகுல் காந்தி தான் இந்தியாவில் தைரியமானவர்களை எதிர்த்து பேசுகிறவங்க, தைரியமானவர்களாம் அப்படின்னு அவங்க இதில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க விஜய்? இப்போ விஜயை பற்றின எத்தனையோ நியூஸ் வருது. நம்ம பர்சனல் இமேஜ், பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மளோட கருத்தில், நம்மளோட ஜேர்னலிசம் கேரியர்லேயும் அது கிடையாது, நம்ம இப்போ கற்றுக்கிட்ட பாடமாக அது கிடையாது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஜயோட இந்த ஸ்டாண்டர்டு இவங்க செட் பண்ணுறது, இன்னொன்று காங்கிரஸ் வந்து பேக்டோரில் போய் பேசிட்டு வராங்களோ? அது 2 விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து ஊடக தர்மம், அதாவது நண்பரன்றதை தாண்டி நான் உங்ககிட்ட பெருமையாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, எது பேசணும் எது பேசக்கூடாது, ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களோட குடும்ப பிரச்சனைகள் என்பது மக்களுக்கு தேவையில்லைன்ற நினைக்கக்கூடியது ஒரு எந்த அரசியல் தலைவரை தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க. அது வந்து உண்மையிலே ப்ளூ பிக்ஸ் கொடுத்து வச்சது. அந்த நிலைப்பாடு எடுக்கிறது நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு துக்ளக் பத்திரிகை எடுத்திங்கன்னா, கருத்து ரீதியாக அந்த பத்திரிகை மீது நமக்கு விமர்சனம் உண்டு. அந்த பத்திரிகையில் வரக்கூடிய கொள்கையின் மீது நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அந்த துக்ளக் பத்திரிகையில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, பெண்களோட படங்களை ஆபாசமாக போட மாட்டாங்க. அது வந்து ஒரு கண்ணியமான, அது இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்ணியமான முறையில் அந்த எழுத்தில் எதிர்ப்பாங்க. ஆனால் அந்த கண்ணியத்தில் குறை இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுமே அதை நோக்கி பயணம் பண்ணும்போது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி. இப்போ அதை தாண்டி வந்து விஜய் அவர்கள் அந்த கூட்டணி, அந்த பிரச்சனை அப்படின்றத பார்க்கும்போது இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, எல்லா கட்சிக்கும் கூட்டணி அமையுது. திமுகவுக்கு வந்து இதுக்கு மேலே ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டு அதுக்கப்புறம் பால்கனி டிக்கெட்டு தர டிக்கெட்டு சார், நான் ப்ரொஜெக்டர் பக்கத்தில் நின்று பார்க்குறேன், ஸ்க்ரீன் பக்கத்தில் நின்று பார்க்குறேன். அதுவும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட மகனையே வந்து தோளில் வச்சுட்டு கூட வந்துட்டாரு. நீங்கள் என்ன தானே கூப்பிட்டீங்கன்னா குடும்பத்தோட, அவ்வளோதான் குடும்பத்தோட வரன்ற மாதிரி வந்திருக்கிறாரு அறிவாலயத்தை நோக்கி. ஆனால் தாவேக்கால பார்த்தீங்கன்னா பனையூரில் ஒரு கூட்டமோ இல்லை வந்து ஒரு எழுச்சியோ எதுவும் இல்லை. அது இன்னொரு சங்கடமான ஒரு செய்தி என்னென்னா, ஊடகத்தில் வந்து விவாதங்களில் யாரும் போய் பங்கேற்றக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அந்த கட்சியோட நிலைமை இருக்குது. இது இருக்கும்பொழுது ஐயா ஆதவர்ஜுனா தான் என்ன பண்ணுறாருன்னா, ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் தான் 2 பேர் தான் இந்தியாவிலே வந்து எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்தியாவில் வந்து மோடி அவர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் எதிர்க்கிறாங்க, இவர் ஒண்டி கிடையாது. உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி இல்லை, இவர் எங்கே முதல்ல எதிர்த்தாரு? அதுதான் கேள்வி. எங்கே, எப்போ, எப்படி? நானும் ரொம்ப நேரம் சுற்றி பார்க்குறேன். என்ன எங்கே எப்போ வந்தார்? அந்த விஷயத்தை முடிச்சு விட்டீங்க. கெஜ்ரிவால் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா, அவர் எனக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. தைரியம் தான் இப்ப தேர்தல் வை, நீ 10 சீட்டுக்கு மேல ஜெயிச்சா மொட்டாச்சுக்கிறேன்னு கேம் கேட்டிருக்காரு. இது அரசியல் ஆளுமை, தில்லு கெத்து. அப்புறம் என்ன சொன்னாரு, ஆடு கெத்தா 2 புல்லு கட்டு வச்சுன்னு. இப்ப புல்லு கட்டு வச்சுன்னு ஆட்டுக்கிட்டோ மாட்டுக்கோ கொடுக்கறது கிடையாது. என்னை வந்து இப்படி எல்லாம் பழி வாங்கினீங்க, என்னை வந்து இப்படி நாசம் பண்ணீங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், டெல்லியில இருந்து சொல்றேன், முடிஞ்சா இப்ப தேர்தல் வச்சு பாருங்க நான் யாருன்னு காட்டுறேன். இது தைரியம். ஏன்னா வெளியில வந்துட்டாரு. வெளியில வந்த உடனே அது உண்மையிலேயே கெஜ்ரிவால் தில்லு. அதாங்க வெற்றி தோல்வின்ற தாண்டி 2 முறையோ 3 முறையோ நீங்க முதலமைச்சராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்ப்பு வரும். இப்போ வீட்லேயே இருக்கிறாங்க, அவங்க முகத்தையே நம்ம திருப்பி பார்த்தா நம்மள அவங்களுக்கு பிடிக்காம போகிறது இல்லையா? கணவர் தான் இருந்தாலும் டெய்லி இதே பார்க்குறப்ப அப்படின்ற மாதிரி வந்து சலிப்பு தட்டுறது உண்டு தானே. அந்த மாதிரி முதலமைச்சர் முகம், இது என்னுடைய கருத்து இல்லை, இது அவரோட கருத்து, எல்லாருமே பொதுவான கருத்து. என்ன காரணம்னா, பெண்கள் வந்து வீட்லேயே இருக்கிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, குடும்பத்துக்கு வேணுன்றத உணவு இதாவது பிள்ளைகள் கொடுக்கக்கூடிய தொழில் எல்லாத்தையும் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தில் அவங்க நம்மளை பார்த்த உடனே ஒரு கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. அதே தான் முதல்வர் உள்ள வா வந்துட்டியா, சந்தோஷமா வர. அதுதான் கெஜ்ரிவால் அவரோட முகத்தையுமே வந்து 10 வருஷம் 15 வருஷம் பார்த்தோன்னா போர் அடிச்சு போச்சு. சரி மாத்திட்டாங்க. இப்ப மாத்தினோன்னா அவர் என்ன சொன்னாரு, என்ன இப்படி பண்ணி தான் மாத்துறாங்க, தயவு செய்து தேர்தலை திருப்பி வைங்கன்னு எதிர்க்கிறார். மம்தா பானர்ஜி முடிஞ்சா உள்ள ஊருக்குள்ள வந்து பிரச்சாரம் பண்ணு, நீ சுவேந்த அதிகாரியை தூக்குற இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேம் கேட்குது. தரமான அரசியல் எதிர்கட்சி பண்றாங்க. ஸ்டாலின் அவர்களை பத்தி கொள்கை ரீதியா எதிர்த்து தான் பண்றாரு. அங்க காட்டுற அந்த நிலைப்பாடோட இங்க வந்து பிரதமர் வந்து வருகை சொல்லி நம்ம சிவப்பு கம்பளம் தான் போட்டு இங்கே வரவேற்கிறோம், கருப்பு பலன் இப்போ விடுறது இல்லை. அதான் இங்கே விட அங்கே இன்னும் எதிர்க்கிறாங்க. அதான் அந்த நிலைப்பாடில் ஆதவர்ஜுனா வந்து
இந்திய அரசியல் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல நம்ம புரிஞ்சுக்கணும். பேப்பர் ஒழுங்காக படித்தா போதும். இதுக்கு இந்த பேப்பர் இப்போ நீங்கள் சொன்னீங்களே டிபேட்டுக்கு போகக்கூடாது. டிபேட்டுக்கு போனாலும் இவங்க ட்ரோல் மெட்டீரியல் தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எதாவது உளறி வைக்கிறாங்க. கண்டிப்பாங்க. இந்த வேட்பாளர்லாம் போட்டாங்கன்னா எப்படி இருக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு செய்தி சேனல் வந்து இல்லை, இப்போ எல்லாரும் வேட்பாளராக கிளம்பிட்டாங்க. இப்போ 234 தொகுதிக்கு ஒரு அறிவிச்சாருன்னா அதில் பாதி பேர் பிரிச்சுப்பாங்க போல இருக்குது. அதாவது எப்படின்னா, தலைவர் எவ்வழியோ தொண்டர் எவ்வழி, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை போல. இப்போ அவர் வந்து முதல்வராக வாழ்ந்துட்டு இருக்காரு. யாரு? விஜய் அண்ணா. இவங்க எம்எல்ஏவாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, அவர் ஒரு ஆள் தான் முதல்வராக வாழறாரு, அது பிரச்சனை இல்லை. அங்கே வேற எங்கேயும் முதல்வர் வேட்பாளர் இல்லை, இல்லை அங்கே ஐயா ஓபிஎஸ் போன்றவர்கள் இல்லை சொல்லி கொடுக்க. ஆனால் இங்கே என்னன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் 5 பேர் நான் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே 1008 விஜய் இருக்கிறாங்க. அப்போ கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேரும் விஜய் தானே. 1 கோடி உறுப்பினர் இருக்காங்க. 1 கோடி விஜய் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? அதான் அது மாதிரி இப்போ அவங்களுக்கு வேட்பாளர் தேர்வில் ஒரு சிக்கல் வரும். நிறைய இடத்துல வேட்பாளர் ஐடென்டிஃபை பண்ணி போடுறதுன்றதே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஊழல் பெருச்சாளிகளை நிறைய பேர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுலேயே நிறைய பேர் இப்போ அதிமுகலேருந்து திமுக கிட்ட போனால் தான் இன்னும் பெருசாக ஆக முடியும்னு சொல்லிட்டு போகிற சீசன் இது. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி வேட்பாளர்களை எதிர்த்து விஜய் எப்படி வேட்பாளர் போடுவார் என்பது உண்மையை உள்ளபடியே ஒரு இது இல்லை. அவரும் பிக் பாஸ் மாதிரி கடையை போட்டு உட்காந்துருக்கிறாரு. ஓடவும் முடியாது, ஒழிய முடியாது, உள்ள யாருமே போக மாட்டேங்கிறாங்களா? இந்த காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் வரல. பேக்டோரில் போய் குட்டி குட்டியாக பேசிட்டு வராங்களா? என்னன்னா, அவங்க வந்து சும்மா தமாஸ்க்கு வந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 200% வந்து திமுகவோட தான் போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேரம் இல்லை. இப்போ பண்ணுறதுனா இந்த நேரம் பண்ணியிருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறப்பல இடி அமலாக்கத்துறை இருக்குது. நாளான்னைக்கு மோடி வராது, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பாக்கி யாருமே கிடையாது. இதுக்கப்புறமும் வந்து நாங்கள் பேசுகிறோம், எங்களை கூப்பிட்டாங்க, எங்களை அழைச்சாங்க அப்படின்னா, அம்மையார் சசிகலா ஒரு காலத்தில் சொன்னாங்க, ஓபிஎஸ் அவர்களும் திமுக ஸ்டாலின் அவர்களும் பார்த்து கொண்டனர், சிரித்து கொண்டனர்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு இது. இது வந்து அது மாதிரி தாவேக்காவினர் எங்களை கூப்பிட்டு கொண்டனர், நாங்கள் பார்த்து கொண்டோம், நாங்கள் சிரித்து கொண்டோம். அது மாதிரி நடைமுறையில் என்ன சாத்தியன்றதை பார்க்கணும். அதாவது சோனியா காந்தி அவர்களை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணி என்பது பலம் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த கூட்டணியை வந்து முறிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஒரு சில பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள், இல்லை மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் வந்து அவர்களோட ஆசையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுக எதிர்ப்பு பேசும். குறிப்பாக மாணிக்கம் தாக்கூருக்கு வேறு சில ஆசைகள் இருக்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வரணும், இல்லை அந்த கட்சியில் ஒரு பேசு பொருளாக இருக்கணும், ஒரு முக்கிய ஆளாக மாறணும், நேஷனல் லீடராக மாறணும். அப்போ டிஎம்கேவே எதிர்த்து அது மாதிரி ஒரு தோரணை நம்ம வந்து கட்சி தலைமை பார்த்துக்கணும். ஆனால் சீனியர் பொலிட்டிஷியன் ஃப்ரம் காங்கிரஸ்லேருந்து யாருமே முக்கியமாக சிதம்பரம் அவர்களாகட்டும் எல்லாருமே வந்து டிஎம்கேக்கு தான் நிற்கிறாங்க. டிஎம்கே விட்டு வெளியில் போனோன்னா நம்ம அட்ரஸ் காணாமல் போய்டுன்ற அளவுக்கு அவங்க பேசி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேக்ட் தெரியும், உண்மை தெரியும், இங்கே எவ்வளோவுக்கு மக்கள் கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றது தெரியும். அப்போ நீங்கள் கட்சியை பலப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு கீழே தொண்டர்கள்லேருந்து தான் பலப்படுத்தி கொண்டு வரும். தொண்டர்கள் நிறைய உருவாக்கணும். அந்த தொண்டர்கள் மக்கள் பிரச்சனை பேசணும். அந்த மக்கள் பிரச்சனை பேசுறது பேசுபொருளாகணும், செய்தித்தாளில் வரணும். ஒரு கட்சி வந்து ஒரு தரமான கட்சியாக மாற்றணும். இவ்வளோ பிரச்சனைகளை வச்சு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா என்ன பண்ண போறீங்க? இப்போ இன்னைக்கு திமுகலாம் நிறைய பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கீங்க. நீங்களும் 4 டெண்டர் ஊழல் பண்ணி நீங்களும் உங்கள் பேரை கற்றுக்க போறீங்க. அவ்வளோதானே நடக்க போகுது. இதனால என்ன ஐயா நல்ல கண்ணை விட யாரா பெரிய தலைவரை நீங்கள் உருவாக்கி காட்ட போறீங்களா? இல்லை சங்கரையா போன்ற நீங்கள் வந்து சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்ட போறீங்களா? தூக்கத்தில் தூங்கினாலும் உங்களால் கம்யூனிஸ்ட் ஆக முடியாது. சரி ஐயா பழைய காமராஜர் காங்கிரஸ் கொண்டு வரலான்னு பார்த்தாலும் அதுக்கும் தெம்பு திராணி அந்த அளவுக்கு தூய்மை நேர்மை இல்லை. அப்போ இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் திமுகவோட ஒட்டி போகிறது தான். அதுதான் இது வந்து காங்கிரஸ் கட்சி நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் இருக்கிறது ஒரு 4% வாக்குகள் இருக்கலாம். இன்னைக்கு நிதர்சனமான உண்மை நம்ம பேச வேணும்னா பிஜேபி என்ற கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் வளர்ந்து இருக்கிறது. அது உண்மை. தனித்து நின்று அவங்க போட்டி போட்டிருக்கிறாங்க. என்டிஏல அவங்க தனியாக ஒரு களத்தில் நீங்களாச்சும் அந்த முயற்சி எடுத்தீங்களா? எடுக்கலையே. நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ராகுல் காந்தி இங்கே வர்றதே அத்திபுத்தா மாதிரிலாம் இருக்குது. கட்சியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு தமிழகத்தில் வந்து திருவள்ளூர் பேசுகிறாரு, திருக்குறள் பேசுகிறாரு, வணக்கம் ஜீன்றாரு. ஆனால் ஓட்டு வரல ஜி, ஓட்டு போடுறது இல்லை ஜி அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அவரை நிராகரிக்கிறாங்க, தொடர்ந்து நிராகரிக்கிறாங்க. அவரும் என்னென்னமோ பட் இருந்தாலும் விடா கொண்டாந்த மாதிரி வராரு. விஸ்வரூபம் கமல் மாதிரியும் இல்லை வந்து நம்ம விடாமுயற்சி அஜித் மாதிரியும் வந்துகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை வாய்ப்பு. இதில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன நினைக்க மாட்டேங்கிறாருன்னா, ஒரு விஷயம் அவருக்கு கிடைத்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்பது அதிகமாக தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்குது ஒவ்வொரு வாட்டியும். அதற்கு காரணம் திமுக காரர்கள் உழைக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அதை பலனை அனுபவிச்சிருக்காங்க பாராளுமன்றத்தில். ஆனால் அதை அவங்க நினைவு கூறுவது கிடையாது. அது ஒரு சிக்கலாக இருக்கும். 2029 காங்கிரஸ் கட்சி
நிறைய இடத்துல வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு குறையும் என்றது நான் இதோட போகாது. 2026 போகாது. இந்த மாதிரி சண்டை முடிக்கிறது கூட்டணி கட்சியோட தொண்டர்கள் தாங்க ரொம்ப முக்கியம். இப்போ திமுக தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக கோவப்படுவாங்க. அதிமுக பேசுது அப்படின்னா அது எதிர்கட்சி, அது கடந்துட்டு போயிடுவாங்க. இல்லை அதுக்கு போட்டியாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இல்லை ராகுல் காந்தி அவர்கள் பண்ண பல விஷயங்கள் வந்து இன்னமும் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது காலையிலே வாழ்த்து தெரிவிக்கிறாரு பிறந்தநாளுக்கு. கலைஞர் அவர்களுக்கு மத்தியானம் வரைக்கும் 2 மணி வரைக்கும் அவர் வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை. அதாவது வேண்டா வெறுப்பாக போடுறாரு. அவர் எத்தனை தடவை போயிட்டு வந்தாங்க. சரி, அந்த விஷயங்கள்லாம் வந்து ராகுல் காந்தி இப்போ இவங்க பேசினாலும் அவரோட ஒப்புதல் இல்லாமல் ஒரு பக்கம் சீண்டி விட்ற மாதிரி தானே இருக்குது, தொட்டியில் ஆட்டி விட்ட. 200% ராகுல் காந்தியோட ஒப்புதல் எல்லாம் நடக்காதுங்க. முதலமைச்சரை வந்து நீங்கள் சீண்டுறீங்க. தமிழகத்தோட முதலமைச்சர் அவர் உங்கள் கூட்டணியில் இருக்கிறது வேற விஷயம். இந்த நாட்டில் இருக்கிற 5.5 கோடி மக்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் யாரு? ஸ்டாலின். இந்த இதனால தான் மகாராஷ்டிராலையும் இவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைமை வந்து இவர் தாங்கணும் இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின்னு சொல்கிறாரு. உத்தவ் தாக்கரே சொல்லிட்டாங்கல்ல. கூட்டணியிலேயே பிரச்சனை வர அளவுக்கு மணிசங்கர் ஐயரும் சொல்கிறாருல. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, திமுக கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க போடல, அது வேற விஷயம். தமிழக முதலமைச்சர் வந்து அது இங்கே செட் ஆகாதுன்னு சொன்னதுக்கப்புறம் வீழ்வேனந்து நினைத்தாயோ அப்படின்னு நீங்கள் போடுறீங்க. அதான் காங்கிரஸில் எங்களுக்கு மரியாதை இல்லை, மரியாதை முக்கியம் போனோன்னே அஃபீஸ் உள்ள சொல்லிட்டு அவங்களோட கட்சியினுடைய இளம் பேச்சாளர் ஒருத்தர் மருத்துவராக இருக்கிறாரு. அவரு எந்த மரியாதை, காதலுக்கு மரியாதையா, முதல் மரியாதையா, ஊர் மரியாதையா, கிராமத்து மரியாதை, எந்த மரியாதையை விளக்குவோம்லாம் போட்டு நக்கல் பண்ண ஆரம்பிச்சு. இது தொடரும். இதுதான் சொல்கிறேன். திமுக கட்சிக்காரர்கள், சொந்த கட்சிக்காரர்கள் தங்கள் கட்சிக்கு தலைவலி வருதுன்னா அதை ரசிக்க மாட்டாங்க. ஓகே, இறுதியாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டுருங்க. பொதுவாக நீங்கள் யாரை மனசில் வச்சுட்டு புல்லு கட்டு சொன்னாலும் சரி, இல்லை பால் பாக்கெட்டு கதைனாலும் சரி, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்கள். இல்லை, அதாவது இன்னைக்கு காலையில் வந்து ஒரு பார்க்கும்போது சபீர் அவர்களும் சிவபிரியன் அவர்களும் நம்ம நண்பர்கள் தான் ஒரு இதில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தேடு பால் சரி பழம் வந்து பாலில் ஊந்துதுன்னு சொல்லிட்டு டிஎம்டிகே வச்சு சொன்னாங்க. இந்த வாட்டி வந்து என்னென்னா பலாப்பழமே பாலில் ஊந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், நான் அடிப்படையில் ஒரு பால்காரன்ற முறையில் பலாப்பழம் பாலில் ஊந்தா இந்த பால் செதறி ஓடுறமேப்பா, பால் பூனை தான் நக்கி குடிக்க முடியும், யாருக்குமே பிரயோஜனப்படாதுன்னா. அது மாதிரி யதார்த்தத்தை மீறின ஒரு சில கூட்டணிகள் வந்து வைக்கிறாங்களோன்ற அந்த ஒரு ஐயா இருக்குது. அதனால் அதை பார்க்கணும். முதல்வருக்கு வந்து ஒரு சுலுவான தேர்தல் கிடையாது, ஆனால் உழைக்கிறார். அதில் வந்து ஒவ்வொரு நாளும் ஓபிஎஸை பார்க்குறாங்க. நேற்று ஒரு விஷயம் பேசுகிறாங்க, இன்னைக்கு கோயம்புத்தூர் போகிறாரு, வேட்பாளர் யாருன்றாரு, கன்னியாகுமரி போகிறாரு, ஸ்டேட் வைட் சுற்றிக்கிட்டே இருக்காருங்க. உழைப்பு என்பது இருக்குது. அதே நேரத்தில் எடப்பாடி பாருங்க, பழனிசாமி பாருங்க, மதுரை வாயில் அவரும் பஸ் எடுத்துன்னு சுற்றுறாரு. பஸ் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 190 தொகுதி கிட்ட போயிட்டாங்க. அவங்களுக்கும் ஒவ்வொருத்தர் இப்போ இபிஎஸ்க்கும் தலையில் வந்து பிச்சுக்கல. ஓபிஎஸ் போயிட்டாரு, பர்செப்ஷனில் லாஸ் ஆகுது. 2 நாளைக்கு முன்னாடி தான் 10,000 ரூபான்னு சொல்லி அவர் செய்தியில் வர பார்த்தாரு. திடீர்னு பார்த்தா ஓபிஎஸ் போய் சேரும்போது செய்தியில் பிரச்சனை வருது. அப்போ எங்கள் தளபதி எப்போ வருவார்? நம்ம தளபதி அவர் வீட்டில் பனையூரில் பத்திரமா இருப்பார். அவர் தான் பேசவே வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. என்னங்க சார் இப்படி சொல்லிட்டீங்க? நண்பர் சொன்னீங்க, என் மேலே தூக்கி பழிய போட்டுட்டீங்களே சார். இழுத்து பேசுகிறாரு. உங்கள் ஸ்டைலில் சொல்ல வேணாம். நம்ம ஸ்டைலில் சொல்றதுனா என்ன, அவர் வந்து பழியே போடலை. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. கரூர் காவல்துறை போடாததுக்கே இருந்தாங்கன்னா அவர் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருந்திருப்பாரு. காவல்துறைகள், நான் வெளிப்படையாக சொல்லுவேன், காவல்துறையோட கை கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஐயம் எனக்கு இருக்குது. ஏன்னா தமிழக காவல்துறை மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதில் டவுட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, தடுத்துருக்காதீங்க, போகாதீங்கன்னு கெஞ்சிருக்காங்க. நானும் அதை பார்த்தேன் கண்ணில். அதை பண்ணியிருக்கிறேன். பண்ணியும் இவர் வந்து திருப்பி மறுபடியும் பச்சை டயலாக் விட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஜூலி போன்றவர்கள்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணே போதுனே, 50க்கு மேலே நாடு தாங்காத, நீ வெளியிலே வராத, வீட்லேயே இரு, இதுக்கு மேலே காவு வாங்கினா தாங்காது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கணும். ஓகே, உங்களோட அருமையான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.